அல் குரான்ல வரக்கூடிய அல் யசா என்ற நபியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். பிப்ளிக்கல் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட இவங்களுடைய பெயர் என்ன வருதுன்னா எலிஷா என்று வருது. ஸோ டாக்டர் நஜ்ஜார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல் யசா வந்து நபியுடைய பெயர்ல சில அறிவிப்புகள் நமக்கு வருது. அல்யாசா பற்றி நேரடி குறிப்புகள் இரண்டு இடத்துல வருது. இஸ்மாயில், அல்யாசா, யூனுஸ், லூத் ஆகியோரை நினைவு கூறுங்கள் நல்லா சொல்றான். அனைவரையும் நம்ம உலகத்தாரை விட மேன்மைப்படுத்தினோம் சொல்றான் சூரத்துல அன்ஆம்ல. மேலும் இஸ்மாயில், அல்யாசா, துல் கிஃபில் ஆகியோரையும் நினைவு கூறுங்கள், அனைவரும் சிறந்தவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் சூரத்து சாதுல. ஸோ குர்ஆன் அவர் ஒரு நபி, நல்லவர்கள்ல ஒருவர் என்று எல்லா டீட்டெயிலும் நமக்கு வந்து சொல்லுதுங்க. ஸோ வரலாற்று அற்புதம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிராக்களை குர்ஆன் ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த கருத்தை முன்வைப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டுல அரேபியால எலிஷா போன்ற பண்டைய இஸ்ராயல் நபிமார்களுடைய விவரங்கள் பொதுவாக அறியப்படல். குர்ஆன் பல இஸ்ராயல் நபிமார்களுடைய பெயர்களை சரியாக குறிப்பிடுது. அந்த பட்டியல்ல அல்லேசா என்பவரும் இடம்பெறார். பின்னர் யூத வேத ஆகமங்கள்ல வரக்கூடிய எலிஷா என்பவருடன் இது ஒத்து போகுது. இதனால முகமது அஸ்லம் வந்து தாமாக இதை உருவாக்கல, இது வஹீயின் மூலம் வந்தது என்பதே அவங்களுடைய வாதம். ஆனால் இது வந்து ஸோ எலிஷா பற்றி முக்கிய ஆதாரம் வந்து எபிரேய வேதாகமத்துல கிங்ஸ் 2ல வந்து வருது. ஸோ அவருக்கான தனித்த தொல்பொருள் சான்றுகள் ரொம்பவே குறைவு. அவர் வாழ்ந்த காலம் கிமு 9ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுது. ஆனால் அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல. ஸோ முஸ்லிம் அறிஞர்கள் இதை 3 கோணங்கள்ல பார்க்குறாங்க. கைப், அதாவது நபிஸ்லா அஸ்லம் எழுத்தறிவு இல்லாத போதும் முந்தைய நபிமார்கள் பற்றிய செய்தியை துல்லியமாக அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு. மேலும் தவறான புராண அம்சங்களை தவிர்க்கிறாங்க. அதாவது பைபிள்ல வர சில விவரங்கள் இஸ்ராயலிய தாக்கத்தால் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. குர்ஆன் அவற்றை மீண்டும் சொல்லாமல் நபிமார்களின் அடிப்படை உண்மையை நம்ம உறுதிப்படுத்துது. ஸோ அல்யாஸ் வந்து ஒரு நபியாக இருந்தாங்க, நல்லவர்கள்ல ஒருவராக இருந்தாங்க, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியாராக இருந்தாங்க. இப்னு கசீர் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பெயர் குர்ஆன்ல வந்துள்ளதால அவரை நபியாக நம்ம ஏற்றுக்கொள்றோம். இஸ்ராயலியாத் சம்பந்தமா வரக்கூடிய பொய்யான செய்திகளை நம்ம மறுக்கிறோம். ஸோ வஹி சார்ந்த ஒரு வரலாற்று சாட்சி தான் அல் குர்ஆன்ல அல்யாசா பற்றி வரக்கூடிய விஷயம். சில வரலாற்று நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து ஷாம் பகுதிக்கு, குறிப்பாக பால்பிக் அல்லது பனியாஸ் பகுதிக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபின்னு சொல்லுது. அவர் எதிர்கொண்ட சமூகம் ஷிர்கு, சிலை வழிபாடு, அநீதி, பாவங்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணிக்கிறது, இது எல்லாத்துலேயும் மூழ்கி இருந்ததுன்னு சொல்லப்படுது. அவங்க தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள் என்று சொல்லப்படுது.